பங்குனி மாதம் 3வது சனி ஞாயிறு நடத்துவதில் வழக்கப்படி இன்று உற்சவத்தை நடத்தின பிரம்மஸ்ரீ சென்னை ஏ ஸ்ரீகாந்த் பாகவதர் அவர்கள் வருகை புரிந்துள்ளார்கள். ஸ்ரீகாந்த் பாகவதர் அவர்களை பற்றி அறிமுகப்படுத்த வேண்டிய தேவையில்லை. ஏற்கனவே நம்ம ஊருக்கு அறிமுகமானவர் 2014 நம்ம ஊருக்கு வந்திருக்கேன். அதனால அவர் அறிமுகப்படுத்த தேவையில்லை. இருந்தாலும் சம்பிரதாயத்துக்காக சில வார்த்தைகளை சொல்கிறேன். அவள் ரொம்ப சங்கீத பரம்பரையை சேர்ந்தவர். அவன் அம்மா சீதாலட்சுமி அம்மாள் சுப்பலட்சுமி அம்மாள் மிக சிறந்த வயலினிஸ்ட். ஸ்கூல்லாம் நடத்தி இப்போ நல்ல திடகாத்திரத்தோட பண்ணிட்டு இருக்கா. அவ்வளோ தூரம் அவரோட மாமா வகையாளர்கள் டோல் துக்குமார்லேருந்து எல்லாரும் அறிமுகமானவா. அவள் குடும்பமே நமக்கு ரொம்ப நெருக்கமான குடும்பம். அவருக்கு எங்களது நவராத்திரி உற்சவ ராதா கல்யாண உற்சவ உபயோகாரர்கள் சார்பாக எங்களது மனமார்ந்த சுவாகத்தை தெரிவித்துக் கொண்டு அனந்த கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக ஹார்மோனிய வித்வான் மணிகண்டன் பாகவதர். அவரை பற்றி சொல்லல. அவர் ஊர் குழந்தை. அவர் அம்மா பூர்வீகம் நம்ம ஊர் பழைய. அவர் திருவாரூர் மணிகண்டன். இப்போ சங்கராபுரம் ராதாகிருஷ்ண பாகவதர். அதனால் அவர் நம்ம எல்லாருக்கும் அறிமுகமானோம். நிறைய வந்திருக்கார். அவரை பற்றி சொல்லணும். நிறைய நாளைக்கு சொல்கிறேன். நிறைய சொல்லலாம். அடுத்தபடியாக நமக்கு பாவனுடைய ராதா நாங்கள் அடைமொழியாக ஏவியும் என்று சொல்லக்கூடிய அடைக்கக்கூடிய ஏவி மொழியில் மிருதங்கம் ஆற்றோம். இந்த பக்கத்தில் லீடிங் அவ்வளவு உயர்ந்த சாமத்தில் இருக்கார். அவரது எங்களது சுவாகத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருக்கு உறுதுணையாக டோல்கி வித்வான் பிரசன்னா அவர்கள். மணிகண்டன் சொல்லிப்பார். மணிகண்டா தான் உயிர் அவருக்கு. அவன் அடுத்த ரூம்ல இருக்கும்போது இங்கே ஏவிஎம் வாசிக்கிறாருன்னு சொல்ல வேண்டாம். ஓக்கல் சப்போர்ட் அவனுக்கு ஆளுக்கு பாகவதர் சத்யநாராயண பாகவதர் திருவாரூர் காப்பி சொல்லிட்டாங்க. எங்கள் ஊருக்கு எல்லாம் நெருங்கி வந்துட்டாங்க. எங்கள் ஊருக்கு பக்கத்தில் விஜய் பாகவதர், சென்னை விஜய் பாகவதர், செந்தில் பாகவதர். எல்லாருக்கும் அது கூட நமஸ்காரத்தை தெரிவிச்சுட்டு சுவாகத்தை தெரிவிச்சுக்கிறோம் திரும்ப. அடுத்தபடியாக எங்கள் ஊர் புஸ்தகத்தை பற்றி ஒரு 2 வார்த்தை சொல்லிடுறேன். அதாவது இது எப்போ நாங்கள் பொன்விழாண்டு வெள்ளிவிழாண்டு போட்டுக்கிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு இல்லை. நாங்கள் பிராச்சிக்கமாக நாங்கள் புஸ்தகத்தை நடத்திட்டு இருக்கோம். அதாவது என்ன வருஷத்தில் ஆரம்பிச்சதுன்னு யாருக்கும் தெரியாது. எங்கள் அப்பா சொல்லியிருக்கேன். எப்போ ஆரம்பிச்சதுன்னு அவருக்கு தெரியாது. எங்கள் அப்பாவுக்கு எங்கள் தாத்தா சொல்லியிருக்கேன் எப்போ ஆரம்பிச்சு. அது மாதிரி பாலகிருஷ்ணன் ஆடிச்சர் இருக்கார். அவன் தாத்தா தியாகராஜன் மாதிரி மோஸ்ட்லி சீனியர் இருக்கார். தியாகராஜன் அவள் அப்பா யாரை கேட்டாலுமே எங்கள் அப்பா தான் சொன்னேன், எங்கள் தான் நான் சொன்னேன் அப்படின்னா. அதனால எப்போ ஆரம்பிச்சது என்னன்னு எங்களுக்கு திறந்த செவி வழி செய்தி என்னென்னா, தஞ்சாவூர் மராட்டிய மகாராஜா அந்த பக்கத்தில் உள்ள கிருஷ்ணர் அவரை கொடுத்து ஒரு மடம் கட்டி கொடுத்தார். மடம் ஒரு 50 வருஷம் வரைக்கும் இருந்தது. அதுக்கப்புறம் 50 வருஷம் கட்டி இங்கே வந்துட்டார் பகவான். இங்கே இதில் இருந்தார். இப்போ இதில் இருக்க காங்கிரீட் வீட்டில் பழைய ஓட்டு வீட்டில் இருந்தார். இந்த கிருஷ்ணர் இப்போ மோர் தென் 100 இயர்ஸ். இதுவரை எங்களுக்கு தெரியாது. இந்த கிருஷ்ணர் எப்போ வந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது. அதனால் நாங்கள் பிராச்சீனமாக பண்ணிட்டு இருக்கிறது நவராத்திரி உற்சவம் பண்ணிட்டு இருக்கோம். 13 நாள் நவராத்திரி உற்சவம் நடக்கும். அதில் 9 நாள் வரையும் தினப்படி ஒரு 2 மணி நேரம் பஜனை இருக்கும். விஜயதசமியிலேருந்து விஜயதசமி, ஏகாதசி, துவாதசி மற்றும் ஆதிரை உற்சவம். விஜயதசமிக்கு ஒரு பாகவதா வருவா, ஏகாதசிக்கு ஒரு பாகவதா. இப்போதைக்கு துவாதசி உடையார் ஒரு கல்யாணம் ருப்பணி கல்யாணம் பண்ணியிருக்கேன். ஆஞ்சநேய உற்சவம் தனியாக எங்கள் ஊரில் ஆஞ்சநேய உற்சவம் தனியாக ஆஞ்சநேய உற்சவம் அதுக்கு தீவிரமாக கூட
பெரும்பாலான இடங்களில் தீவிரமாக இருக்காப்புல ஒரு சில இடங்கள்லாம் இருக்குது. எங்கள் ஊரில் தீவிரம் ஒன்று நாங்கள் ஆஞ்சநேயர் இருக்குது. அதனால் ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய அதிஷ்டானம் இருக்குது இங்கே. அதுக்கு தை மாதம் கிட்டப்பட்ட துவாதசியில் ஒரு ஆராதனை நடத்திட்டு இருக்கோம். ஆராதனையும் ஒரு அப்புறம் ஒரு திரிவேதி தெளிஸ்தானம் ராஜகோபால் ராஜசாஸ்திரி வந்து பண்ணி கொடுத்துருக்கார். அவர் வந்து தெரிஞ்சிருக்காங்க இருக்கும். அவர் நம்ம ராமகிருஷ்ணனோட பிரதா. அதான் எங்கள் ஊருக்கு பற்றி சொல்லியிருக்கேன். நீங்கள் அந்த மொத்தம் அப்படியே பாபா மரியாதை ஆரம்பிச்சுட்டு சம்பிரதாயமாக சந்தன சக்கரம் கொடுத்து மரியாதை கொடுத்து ஆரம்பிக்கிறோம். பாபா நடத்தி கொடுக்கணும் பாகவதெல்லாம். அதான் எங்களோட ரிக்வெஸ்ட். ராமராம் ராதே கிருஷ்ணன்.